அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல்தான் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அக்டோபர் 10 முதல் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான். எனவே இந்த தருணத்தை சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்திக் கொள்ளும் போது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் விரைந்த நன்மையும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாகவும் அனைத்து கிரகங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. இயற்கை சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் விரைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக அது குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் இந்த வேளையில் குரு களத்தில் இறங்கிவிட்டான். இனிதான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இனி தொட்டகாரியம் அனைத்திலும் அட்டகாசமான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம். குரு களத்தில் இறங்கிவிட்டான், அதிசாரமாக உச்சம் பெற்றுவிட்டான். எனவே இனி தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த தருணத்தில் வலுப்படுத்துகிறது. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற அமைப்பில் அவருடைய பார்வை பதிவதால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிறைவாக அடுத்தடுத்து கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பு. அதனால் பெரிய அளவில் நன்மை கிடைக்காது. ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக சென்றாலும் கூட
களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. எனவேதான் இனிமேல் தான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். திருமணம், பல சுப நிகழ்வுகள், அது மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், அரசியல், கலைத்துறை மற்றும் பல எந்த பணியாக இருந்தாலும் அவை அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் சிறப்பான மாறுதல் உண்டு. பொதுவாக குறிப்பாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் அமோகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைத்தாலும் தோஷமில்லாமல், தடையில்லாமல் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். என்றால் களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. தற்போது அதிசாரமாகவும் பிறகு முழுமையாக முறையாக உச்சமும் பெறப்போகிறார் இன்னும் 7 மாதங்களுக்கு பிறகு. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெருவிதமாக உங்களை தேடி வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மகிழ்ச்சியான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார் குரு. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக தற்போது உச்சம் பெறக்கூடிய வேளையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெறப்போகிறார். எனவே இனி வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் களத்தில் இறங்கிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகளை லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குறிப்பாக உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சியும் தந்திரங்களும் செய்தாலும் அந்த தந்திரங்கள் சூழ்ச்சிகளை முறியடித்து மிக பெரிய அளவில் களத்தில் இறங்கிவிட்டான் குரு. இனி அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு. அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிகவும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அசுர வளர்ச்சியும் நிறைந்த நன்மையும் இந்த தருணத்தில் உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும் சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். களத்தில் இறங்கிவிட்டான் குரு. இனி தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையும். எனவே தவறவிடாமல் சரியாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தடை தாமதமில்லாமல் நிறைந்த நன்மை நிச்சயமாக அபரிவிதமாக கைகூடும்.